அன்பான இனிய உறவுகளே, இங்கே பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. வானதி பெட்டி படிக்கையோட வந்துடுது. என்னம்மா இப்படி வந்திருக்கோம்னு எல்லாரும் அதிர்ச்சியாக கேட்க, என்னை வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதனால தான் நான் வந்துட்டேன். இனிமேல் அங்கே போக மாட்டேன் பாண்டியா அப்படிங்கிறாங்க. ஐயோ, இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கல, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சோழன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? அவள் சின்ன பொண்ணு. பாண்டியன் கல்யாணம் பண்ணுற மனநிலையில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அப்படி யோசிக்கிறாங்க. இனிமேல் நம்ம வீட்டுக்கு 3 பொண்ணுங்கடா. 2 பொண்ணு வந்துட்டா, அடுத்து அண்ணனுக்கு ஒரு பொண்ணை கட்டிட்டா 3 பொண்ணு வந்துடுவாங்க. இப்போ 2 பொண்ணு வந்துட்டா நல்லா இருக்கும்டா. என் பொண்டாட்டி நீலாவும் ஒத்தையா இருக்கல்ல, யாருமே இல்லைன்னு போற கூட தோணலாம். அவன் பொண்டாட்டி வந்துட்டா 2 பேரும் ஒத்துமையாக இருந்துக்குவாங்கடா. 2 பேரும் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ போராடினாங்க, நீ பார்த்தில அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. டே ப்ளீஸ்டா, நிலா எவ்வளோ நல்ல பொண்ணு, அதே மாதிரி தான்டா வானதியும் 2 பேருமே. ஆனால் என் நிலா என் பொண்டாட்டி அன்பானவ இறக்கமானவ, ஆனால் உன் பொண்டாட்டி ரவுடிடா. ஒரு ஆள் ரவுடி வேணும்ல அண்ணே, இதான் சாக்குன்னு என் ஆளை ரொம்ப மாட்டான் தன்ற. சரி விடு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போற, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் சம்மதம் சொன்னோன்னே நிலாவுக்கு சந்தோஷம். எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. போயிட்டு மருதமலை முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு தாலியை காட்டுறாங்க. காட்டி முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. செம்ம காண்டாய் கத்துறாங்க. எப்படி நீ என் பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணி கூட்டியார போச்சு அப்படின்ட்டு, கல்யாணம் பண்ணி தான் கூட்டிட முடியும், வேற எதுவுமா பண்ணி கூட்டியிருந்தா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானதியை கெத்தா மாசா கல்யாணம் பண்ணி கூட்டி வராங்க. நிலாவோட ராசியோ என்னமோ தெரியலங்க, இந்த வீட்டுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் நடக்க போகுது. அடுத்து என்ன, அந்த பையான்னு சொல்லுதே, அந்த வந்து பாம்பே பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் சேரனுக்கும் அடுத்து கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் இந்த கல்யாணமும் அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. அப்படி பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் நடக்க போகுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.